உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையா இங்கில்லையே. கள்ளரென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா. அடங்கா தேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோங்க, போய் பேசி இருக்கிறோம், ஏமாத்தி இருக்கிறோம், திருடி இருக்கிறோம், பெற்றோரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், ஆண்டோட வழிகளிலே இல்லாமல் போயிருக்கிறோம். தெரிஞ்சு அநேக நாட்கள் தப்பு பண்ணி வாழ்க்கையெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆவியாக என் மேல் அன்பு செலுத்தினீங்க ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ துரோகம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அது எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி என்று சொல்லி உண்மையான மனதோடு கூட பாடுங்க. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்டே என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. தேவம் அன்பு கீடா நித்தம் செய்வே உம் சேவையே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னைக்கு தெரியுமா முற்றுப்புள்ளி வரும்? இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் ஏற்கனவே இந்த உலகத்துல வந்தது இயேசு பாலகனாய் இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் கோலமாய் ஏழ்மையாய் கன்னிமரியின் வயிற்றிலே இயேசு பாலகனாய் பிறந்தார். இயேசு திரும்ப பாலகனா வரப்போறதில்லம்மா, அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டாகும். இயேசுராஜன் தோன்றும் நாளென்றோ லோகமீது காத்திருப்போ ஏக்கமெல்லாம் தீர்ந்திட தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமா தரிசிக்க ஆவலோ.
நாள் என்றோ